திருச்செந்துறையில் ஒரு தனியார் சமுதாயத்தில் மிக ஒரு பெரிய மிராசாக இருந்தவர் ஏறத்தாழ 385 ஏக்கரை தானமாக வழங்கியிருக்கார் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக. அது வக்ஃபு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ரெக்கார்டு கவர்மெண்ட்ல ரொம்ப கிளியராக இருக்கு. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் அந்த இருக்கு, அந்த ரெக்கார்டு இருக்கு, ஆவணம் இருக்கு. எல்லா ஆவணங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சர்வே நம்பர்ஸு மற்ற தகவல்களை மையமாக கொண்டு தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சார்பதிவாளர் அலுவலர்களுக்கு இதை விற்றுக்கிட்டே இருக்கிறாங்களே, அந்த விற்கக்கூடிய டிரான்சாக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு பரவலாக எல்லா சார்பதிவாளர் அலுவலர்களுக்கும் கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் திருச்செந்துறைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் திருச்செந்துறை கிராமம் இன்றைக்கு விரிவாக்கமாக்கப்பட்டு ஏறத்தாழ 600 ஏக்கருக்கு அப்பால் நிறையா பரப்பளவு பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்கு. இப்போது வக்ஃபுடைய நிலம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் வக்ஃபு என்னான்னு கேட்கும். மற்ற பகுதியை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த கிராமத்தையே வக்ஃப் வாரியம் கேட்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு தவறான புரோபகண்டா. அது மக்களிடத்தில் தேவையற்ற பீதியையும் அல்லது தேவையற்ற அச்சத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு உள்ள விஷயம். அப்படி நம்ம சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சுட்டி காட்டப்படுது. 1000 வருடங்களுக்கு அப்பாற்பட்ட கோயில். கோயில் ஒரு இஷ்யூவே கிடையாது. எப்போதுமே தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கோயிலை பற்றி சொன்னதே கிடையாது. வக்ஃபு இடத்திலேயே கோயில் இருக்கிறத விஷயத்தை கூட நம்ம கிளைம் பண்ணுறது கிடையாது. உதாரணமாக அதே திருச்சியில் சூரியூர் கிராமம்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் இந்த 7 கிராமங்கள் அது ஒன்று. மிகப்பெரிய பரப்பளவு உள்ள பகுதி வக்ஃபுடைய இடம். அதில் இதே மாதிரி 1000 வருடங்களுக்கு மேலாக உள்ள ஒரு கோயில் இருக்குது. கோயிலை சுற்றி 8 குளங்கள் இருக்குது. 8 குளங்களோ 9 குளங்களோ இருக்குது. இந்த கோயிலும் இதை சுற்றி உள்ள குளங்களும் இந்து பெருமக்கள் வணக்க வழிபாட்டிற்கு உரியது, அது தொடர வேண்டும்னே ஆவணத்தில் இருக்கு. நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்றது கிடையாது. சென்னையிலே கச்சேரி ரோடு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு 144 கிரவுண்டு இடம் இருக்கு. அதில் 4 கிரவுண்டு பேயழகர் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு, பேயாழ்வார் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு. அது 4 கிரவுண்டில். அது வக்ஃபு இடத்துல தான் இருக்கு. என்னைக்காவது நம்ம அதை பற்றி சொல்கிறோமா? இந்து பெருமக்கள் ஒரு நம்பிக்கையோட வணக்க வழிபாட்டுக்கு உரியதாக வச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா வச்சுக்கிட்டு இருக்கேன். பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் தனவந்தர்கள் கொடுத்துருக்காங்களே தவிர மத கண்ணோடு பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டு அந்த வணக்க வழிபாட்டு தலம் இந்த வணக்க வழிபாட்டு தலன்ட்டு பிரித்து ஒருவர் மோதல் உண்டாக்குறதுக்கு அவங்க கொடுக்கல. நம்மை பொறுத்த வரையிலும் வக்ஃபு நிலங்கள் என்பது வக்ஃபு வாரியம் பாதுகாக்கக்கூடிய மேற்பார்வையிடக்கூடிய பொறுப்பு இருக்கிறதுனால எந்த வகையிலும் அதை நம்ம சமரசமாக விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது தான் நம்முடைய பாயிண்டே தவிர வேற எதுக்கு வக்ஃபு சட்டம் இருக்குது, வேற எதுக்கு தனவந்தர்கள் கொடுத்த சொத்தை எல்லாம் எத்தனை பேர் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வரணுங்கிற பவரை தானே வக்ஃபு வாரியத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பவரே இருக்கக்கூடாதுங்கிறதையே தூக்குறாங்க இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான அம்சம், ஒரு பெரிய தனவந்தர் ஒரு இடத்த வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்படி வாங்கக்கூடியவர் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் வாங்கியிருப்பார். அதுக்கு உள்ள ஒரு சின்ன கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா 1000 வருடத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலுக்கு இருக்கும் பொழுது 1954 உருவாக்கப்பட்ட வக்ஃப் வாரியத்துக்கு அது எப்படி சொந்தமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது அறிவார்த்தமான பதில் அல்ல. அது அப்படி அல்ல. இன்னைக்கு நானே ஒரு சொத்து வாங்குறேன், ஒரு 10 ஏக்கர் சொத்து வாங்குறேன். இன்னைக்கு டேட்டில் 11/8/2024 நான் ஒரு 10 ஏக்கர் சொத்து வாங்குறேன். அதில் ஒரு இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கட்டும், அதனால என்ன, நான் என்னுடைய 10 ஏக்கர் சொத்தை வாங்குறேன். அந்த பிள்ளையார் கோயிலை வணங்கி வழிபடக்கூடிய நம்பிக்கையாளர்கள் தாராளமாக வரலான்னு நான் அலோவ் பண்ணுறேன். நாளைக்கு இந்த பிள்ளையார் கோயில் 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இதை எப்படி இவர் இந்த இடத்த வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி தான் அது திருச்செந்தூராக இருக்கட்டும், இங்கே உள்ள சென்னையில் உள்ள கச்சேரி ரோடு பள்ளிவாசல் சொத்தாக இருக்கட்டும், அல்லது திருச்சியில் உள்ள
இந்த சூரியூர் கிராமமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கோயில் இருப்பதை வைத்து ஏன் இப்படி மத துவேஷ பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வேதனை. வக்ஃபு இடத்தில் கோயில் இருப்பது என்பதை பெருமிதமாக நினைக்கிறோம், இருக்கட்டும். அதை நம்பி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம் தான் நம்ம இதுவரையிலும் சொல்றோம். வக்ஃபு வாரியம் இதனுடைய வரலாற்றில் இன்று நேற்றல்ல, தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இது நாள் வரையிலும் கோயில் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி எந்த விவகாரத்தையும் உருவாக்கியதே கிடையாது. இதுவரையிலும் கோயிலை சுட்டிக்காட்டி கிளைம் செய்ததும் கிடையாது என்பது பதிவாக்கப்பட வேண்டிய அதாவது